கர்த்தர் உருக்கமோ எப்படிங்களா? இரக்கமோ நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே பார்த்தீங்களா, நான் அன்பில்லாம தவிச்சிருக்கிறேன், அன்பே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு சத்தம் எனக்கு அன்பு கொடுக்கிறது, ஏதோ ஒரு வார்த்தை என்னை தேற்றுகிறது. எது அந்த வார்த்தை? அந்த வார்த்தை எது? அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. அதுதான் இயேசுவின் வார்த்தையாக இருக்கிறது. இங்க பாருங்க அழகாக, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் முடிவு பரிந்து உங்களை நேசிக்கிற தேவன். முடிவு பரிந்தும் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். முடிவு பரிந்து நிலைத்திருக்கிற தேவன் அவர் இயேசுவாய் உங்களுக்குள்ள காணப்படுகிறவராக இருக்கிறார். அந்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு மனமாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது, ஒரு மனமாய் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி கொடுக்கும் பொழுது, அதுல தேவன் பிரியமாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, இயேசு நமக்கு நித்திய கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அந்த வேதத்தில் கீழ்வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமா காரியம் செய்வோம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம செய்திருப்போம். ஆண்டவர் நினைத்திருந்தால் நம்மளை எப்படியோ அவர் செய்திருக்கலாம், நம்மளை அழித்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க எப்போதும் அவர் கடிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல, அவர் அன்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார், மனதுருகிற தேவனாய் காணப்படுகிறார், உன்னை மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். என் பிள்ளை மீண்டும் என்கிட்ட வரும்பொழுது நான் மன்னிப்பேன், என் பிள்ளை அழுது கொண்டு இருக்கும்போது நான் கண்ணீரை துடைப்பேன் என்று இயேசு நமக்குள்ள பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த தேவனை நம்ம எவ்வளவு அன்பா நேசிக்கணும், அந்த தேவனை நாம் எவ்வளவு கனப்படுத்த வேண்டியதாக இருக்கு. தேவ பிள்ளைகளே, அவர் ஆராதிக்கும் பொழுது, அவரை நம்பி வரும் பொழுது, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்த, நீடிய சாந்தம், நீடிய சாந்தங்க. எந்த விதத்திலும் உங்களை கைவிட மாட்டார். எவ்வளவு கண்ணீரோடு இருந்தாலும், எவ்வளவு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒரு வேளையில இந்த வீடியோல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவ மகனே, மகளே, இந்த கூட்டத்துல